நான் சொல்லிவிட்டேன் என்று இருக்காத, மறுபடியும் சொல்லு என்று ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு திட்டவட்டமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதோடு என் பொறுப்பு முடிந்து விட்டது என்று இருக்காத, ஐயோ கொஞ்சம் சரியாகி விட்டது, இதோட முடிந்து போனது என்று நினைக்காத, இது ஆகிவிட்டது என்று நினைக்காத. உன்னுடைய மட்டுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னும் உன் பொறுப்பு முடியவில்லை, இன்னும் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இருக்கிறது, இன்னும் இது கொஞ்சம் தொடரட்டும், இன்னும் கொஞ்சம் செய்து பார். தொடர்ந்து சில காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு பேசுவாராக. இது ஆண்டுடைய வார்த்தை வருகிற நேரம். ஆண்டுடைய வார்த்தையை விட்டு நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஊழியமே எப்படி வருதுன்னா வார்த்தையினால தான் வருது. அன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்டனால தான் இன்னைக்கு ஊழியம் செய்ய முடிகிறது. ஏனென்றால் வார்த்தையால் ஆவியானவர் நம்மளோடு இடைப்படுகிறார். வார்த்தையின் மூலமாய் நம்மளை தொடுகிறார். வார்த்தையின் மூலமாய் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்முடைய கிரியை நமக்கு வெளிப்படுத்துகிறார். When you honor God's word, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தும் பொழுது நாம் யாரை கனப்படுத்துகிறோம்? ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள் யாரும் வார்த்தையை கனப்படுத்தாமல் இருக்க மாட்டார்கள். வார்த்தையை கனப்படுத்துகிறவர்கள் அனைவரும் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள். அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். கனம் எங்கிருந்து வருகிறது? வார்த்தையினாலே வருகிறது. யாரெல்லாம் வார்த்தைக்கு வாஞ்சியோடு பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் கனத்தை வைத்திருக்கிறார். அது உலகம் கொடுக்க முடியாத கனம், மனுஷர்களால வர முடியாத கனம், எந்த இடத்திலுமே நம்மளை உயர்த்தி வைக்கிற கனம் அது. ஆமென். சில நேரங்கள்ல நான் நினைப்பதுண்டு, அநேக வேலை ஸ்தலங்களில் அநேக இடங்களில் நமக்கு பல போராட்டங்கள் வரும் பொழுது நம்மை பலப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகள். அவைகளை ஜெயித்து சமாளித்து வந்து விடுகிறார்கள். ஆமென். இன்றைக்கு ஜெயிக்க வேண்டுமா? ஒரு கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? வார்த்தைக்கு கனம் கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை வார்த்தை இரண்டுமே நமக்கு எப்படிப்பட்டது? மிகவும் மிகவும் ஆராதிக்கும் போது நாம் அவரோடு இடைப்படுகிறோம். வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் நம்மளோடு இடைப்படுகிறார். ரெண்டும் ಅವಶ್ಯಂ. ಆರಾಧಿಸುವಾಗ ದೇವರ ಸಂಗಡ ನಾವು ಸಂಭಾಷಿಸುತ್ತೇವೆ. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ಸಂಭಾಷಿಸುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಎರಡು ನಮಗೆ ಏನಾಗಿದೆ? ಬೇಕಾಗಿದೆ. ಆರಾಧಿಸುವಂತವರು ಸಂಭಾಷಣೆ, ಆತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ ನಾವು ಮಾಡ್ತೇವೆ. ನಮ್ಮ ಆತ್ಮದಿಂದ ನಮ್ಮ ಸರ್ವ ನಮ್ಮ ಎಲ್ಲವನ್ನು ತೊರೆದು ஆராதிசுவந்ததாಗಿದೆ. ஆமென், ஆமென், ஆமென். துதியோடு வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் துதியோடு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன், நான் துதியோடு வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை ஒப்பு கொடுத்து வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினாலே நான் வணையப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால நான் பிழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே என் இருதயம் நிறைந்திருக்கிறது, என் இருதயம் நிறைந்திருக்கிறது. ஆமென். தொடர்ந்து இன்றைக்கு வாசிங்க. 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை வாசிக்கலாம். ஏனென்றால் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஆவியானவர் பல காரியங்களை இன்னும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகையினால தான் சில பகுதிகளை நான் தாண்டி வர முடிவதில்லை. ஏனென்றால் ஆவியானவர் இன்னும் இருக்கிறது. நீ அல்ல, நானே பேசுகிற தேவன் என்று அவர் சொல்வதினாலே அவருக்கே விட்டு கொடுத்து நாம் கடந்து போகலாம். ஆமென். 2:17 அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோடே வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். 19 எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும்.
எங்கள் மேல் குற்றம் இல்லை. ஆ, உன்னோடே ஆ. வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் உன் வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதேயாகில் கை போடப்பட்டதேயாகில் அவனுடைய இரத்தப்பழி அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். எங்கள் தலையின் மேல் இருக்கும். இவர்கள் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தத்திலே நான் பார்க்கிறதான முதல் விஷயம் என்னவென்றால், முதல் சொல்றாங்க, எங்களுக்கு சில காரியங்கள் எங்களுக்கு சேர்ந்ததல்ல, ஆனா சில காரியங்கள் எங்களுக்கு சேர்ந்தது. சில காரியங்களை இவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறார்கள், சில காரியங்களை அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கவில்லை. சில காரியங்களுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், உறுதி கொடுக்கிறார்கள், சில காரியங்களுக்கு உறுதி கொடுக்கவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கும் என்னையும் பார்த்த ஆவியானவர் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? எல்லா விஷயத்திலும் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்று சொல்லிவிட முடியாது. சில பொறுப்புகளை நாம் ஏற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும், சில காரியங்களை பேசிதான் ஆக வேண்டும், சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். எல்லா நேரங்களிலும் மற்றவர்கள் மேலே சாட்டி விடுவதல்ல. இங்க இவன் சொல்லுகிறான், ரெண்டு வழியாக அவன் சொல்லுகிறார். அந்த வேவுக்காரர்கள் ரெண்டு விதமாய் பேசுகிறார்கள். they speak two things. ஒன்று சொல்கிறார்கள், வெளியில போனால் எங்களுக்கு நாங்கள் அதற்கு பொறுப்பல்ல, ஆனால் உள்ளே இருந்து ஏதாகலும் ஆகினால் அதுக்கு முழு பொறுப்பு நாங்கள். ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம கையில சில காரியங்களை கொடுக்கும் பொழுது அதற்கு ஏற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை கர்த்தர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மிகவும் மிகவும் எனக்கு கொடுத்த வாழ்க்கை குறித்து எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு கொடுத்த கணவர் பற்றி எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு கொடுத்த சபையை குறித்து எனக்கு பொறுப்பு இருக்கிறது, என்னை குறித்து சக விசுவாசியை குறித்து எனக்கு பொறுப்பு இருக்கிறது. இன்னும் நான் சொல்லட்டுமா, என்னை அறியாதவர்கள் குறித்தும் சில நேரங்களில் எனக்கு நான் பொறுப்பெடுக்க வேண்டும். எனக்கு கர்த்தர் யாருக்கோ இன்றைக்கு சொல்றாரு, அவர்கள் தான் என்னோடு சேரவில்லையே, அவர்கள் தான் என்னோடு பேசவில்லையே, அவர்களுக்கு தான் நான் எனக்கும் அவர்களுக்கும் எந்த விதத்திலும் ஒத்து போகாத, அவர்கள் எனக்கு தூரமானவர்கள் ஆயிற்றே, அவர்களுக்கு நான் ஏன் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று உலகம் சொல்லிக் கொடுக்கும். ஆனால் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கும் சேர்த்து நீ பொறுப்பெடுத்துக் கொள் என்று பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. நீ என்ன பண்ணணுமா, நீ இவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதற்கு எங்கள் யாராகிலும் கை போட்டு விட்டால், எவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள், எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட எல்லாரும் சொல்லுங்க, ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ. ಯಾರೊಬ್ರಿಗೂ ಆ ಬಾಧ್ಯತೆ ಅಂದ್ರೇನೆ ಇಷ್ಟ ಇರಲ್ಲ. ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ಅವ್ರು ಮಾಡಲಿ, ಅವ್ರಿಗೆ ಯಾಕೆ ನಾನು ಮಾಡಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಯಾಕೆ ನಾನು ಹೇಳಬೇಕು, ಅವರಿಂದ ಏನಾಗಬೇಕು ನನಗೆ, ಅವರಿಂದ ನನಗೆ ನಿನಗೆ ಏನು ಆಗಬೇಕಾಗಿಲ್ಲದಿದ್ದರೂ ದೇವರ ನಿಮಿತ್ತವಾಗಿ, ದೇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಆ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ ಅಂತ ಬಾಧ್ಯತೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರನ್ನು ದೇವರು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அவருக்கு விசேஷவாத ಒಂದು உடன்படிக்கை அவர் சங்கடவிದೆ. அப்போ இங்க நீங்க பார்க்கும் பொழுது இங்க அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு என்ன இல்லை, ஒரு விதத்தில் எங்களுக்கு இல்லை, ஆனா ஒருவேளை அவங்க உள்ள இருந்துட்டு, கர்த்தர் அதுதான் சொல்கிறார், உன்னையும் என்னையும் பார்த்து, நீ கர்த்தருக்குள்ளே இருந்து, நான் அடிக்கடி யோசிப்பேன், கர்த்தருக்குள்ள இருந்து எனக்கு ஒரு பாடு வருமானால், கர்த்தருக்குள்ள இருந்து எனக்கு ஒரு பாதிப்பு வருமானால், கர்த்தருக்குள்ள இருந்து எனக்கு ஒரு நஷ்டம் வருமானால், அதை சரி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார், அதற்கு அவர் மேலானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள் நான் இருந்து பாடுகள் வராது என்றல்ல, வரும் பொழுதும் அவர் எனக்கு பெரியவராயிருந்து என்னை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது, உன்மேல கை போட்டால் அதற்கு நான் பொறுப்பு. இப்படி நீ நின்று சில நேரங்களில் நாம் நினைப்போம், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னையும் என்னையும் பார்த்து, நீ கர்த்தருக்காக காத்து கொண்டிருப்பாய் என்றான். கர்த்தருக்காக உன் இருதயத்தை நேர்படுத்தி, மற்ற காரியங்களை, மற்ற சிந்தனைகளுக்கு நீ இடம் கொடாமல், மற்ற காரியங்களுக்கு நீ இழுப்படாமல், மற்ற காரியங்கள் உன்னை இழுக்காமல் நீ உன்னை காத்து கொள்ளும் பொழுது அவர் கொடுத்த ஆணையிலே சற்றேனும் அவர் மாற மாட்டார், சற்றேனும் அவர் மாற மாட்டார். அவர் உனக்கு கொடுத்த அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றுவார். இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார்.
அவர் நிறைவேற்ற போதுமானவராயிருக்கிறார். மாற்றுகிறேன் என்று சொன்னால் மாற்றி கொடுப்பார், திருத்துகிறேன் என்று சொன்னால் திருத்தி காமிப்பார். காரியங்களை செய்து முடிப்பேன் என்று உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் செய்து முடிப்பார். செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னோடு கூட இருப்பார். அவர் ஆணையிலே உண்மை உள்ளவர். அவர் ஆணை செய்து கொடுத்ததில் ஒரு பொழுதும் மாறாதவர். அதனால தான் இவங்க முதல்ல சொல்லிடுறாங்க, சிவப்பு நூல் நீ போட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஜனங்களை, அவர்களுடைய ஆணை எங்கள் மேலே இருக்கிறது, அவளுடைய காரியம் எங்கள் மேலே விழுந்தது. அவர்கள் வந்து போய்விட்டார்கள். அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் இதற்குரிய ஏற்பாடு, பிளானிங் அவர்களுக்கு என்ன இருந்திருக்க வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க, என்ன இருக்கும், எவ்வளோ பிளானிங் வேணும். ஒரு வார்த்தையை சும்மா அள்ளி சொல்ல முடியாது. நிறைய நேரங்களில் நம்முடைய வார்த்தைகளை சும்மா சொல்லிவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீயும் நானும் யாரு எது பேசினாலும் சும்மா பேசுகிறதுக்கு அல்ல, சொன்னால் அதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய வாயின் வார்த்தைகளை நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். சில பேருக்கெல்லாம் அந்த வாயின் வார்த்தையில உண்மையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய ஜபம் கேட்கப்படுகிறது. சில பேருடைய ஜபம் கேட்கப்படுகிறதுக்கு ஒரு ரகசியம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். வாயின் வார்த்தையில உண்மை உள்ளவர்களாய், இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர்களுடைய ஜபங்கள் கேட்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர், இவர்கள் சொல்லிவிட்டார்கள், இவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர்கள் சாதாரண வேவு பார்க்க வந்தவர்கள். இந்த தேசத்தை குறித்தோ இதை குறித்தோ அவர்களுக்கு என்ன தெரியாது, சரியாக தெரியாது. யோசுவாவும் அந்த ஜனங்கள் எல்லாரும் வந்து படையெடுத்து வரும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஆணையிட்டு கொடுத்ததை இங்கேயோடு விட முடியாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டஸ் நாட் எண்ட் ஹியர். சொல்லுங்க, யாருக்கோ தான் ஆண்டவர் சொல்றாரு, யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டஸ் நாட் எண்ட் ஹியர். உன்னுடைய பொறுப்பு இங்கே முடியவில்லை. இதோட உன் பொறுப்பு நான் தான் வந்துட்டேனே, நான் தான் சர்ச்சுக்கு இது சண்டே வந்துட்டேனே, அப்புறம் என்ன, நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே, நான் தான் உட்காந்துட்டேனே, நான் தான் சொல்லிட்டேனே. பொறுப்பு அங்க முடியலங்க. நீங்க யோசித்து பாருங்க. அங்க பொறுப்பு அவர்களுக்கு இங்க சொன்னார்கள், அங்கே போய் அதற்கான ஏற்பாடுகள் அவர்கள் செய்ய வேண்டும். யோசுவாவுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். ஒரே ஒருத்தன் இதை கேள்விப்படாமல் போனாலும் கூட உள்ள இருக்கிறவர்கள் மேல கை போட்டுப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த ராகாபுடைய வீட்டில் உள்ளே இருந்து யாருக்காகலும் ஏதாகலும் நடந்து விட்டால், யாருக்காகலும் ஏதாகலும் ஆபத்து வந்துவிட்டால், ஏதாகலும் வந்துவிட்டால் இவர்கள் கொடுத்த ஆணை என்னவாயிருக்கும்? சும்மா பயங்கரமாய் போயிருக்கும். அது அவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று அவர்களுக்கு தெரியும். They knew. இது நாம் அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், இது பெரிய விஷயம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று. கர்த்தர் உங்களோடு பேசும்போது பெரிய விஷயத்தை தான் சொல்லுகிறார். எனக்கும் உனக்கும் சின்ன சின்ன வேலைகள் கொடுப்பதற்கு அவருக்கு அல்ல, சில நேரங்களில் பெரிய பொறுப்புகளை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். சில பேருக்கு எனக்கு தெரியாது, சில பேருக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாய் கொடுத்தால் அர்த்தம் என்ன தெரியுமா? அதற்கு ஏற்ற பலனும் கிருபையும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். நீ விசேஷித்தவர்கள் என்று அர்த்தம். எல்லாருக்கும் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பதில்லைங்க. இவர்கள் அந்த பொறுப்போடு இவர்கள் வந்தார்கள், பயந்து வந்தார்கள், அவர்கள் உயிரை பணயம் வைத்து வந்தார்கள். ராகாபு மாத்திரமல்ல, ராகாப் அவர்களை கொஞ்சம் போட்டு கொடுத்தா என்ன ஆயிருக்கும் அவர்களுக்கு? அவர்கள் என்ன ஆயிருப்பார்கள்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினதினால. மற்றவர்கள் யாரும் இந்த வேவு பார்க்கிறவங்க ஸ்பைஸ் உடைய வாழ்க்கை நீங்க பயங்கரமான டேஞ்சரான வாழ்க்கை. அவங்களது ஈஸி லைஃப் கிடையாது. எப்படி தானே? ஒரு தேசத்துக்கும் என்ன இருக்கிறாங்க, ஒரு தேசத்துக்கும் ஸ்பைஸ் இருக்கிறாங்க. ஸ்பைஸ், நாட் ஸ்பைசஸ். அப்போ இவங்களுடைய their life is not so easy. இவங்க லைஃப் எப்படி இல்லை, ஈஸியா இருக்காது. இட்ஸ் a very tough
ಟಫಾನ ஒரு ಗೂಢಾಚಾರಿಗಳು. ಹೌದಾ? ನನಗೆ ಬಂತು ನೋಡಿ. ಏನಂತಾರೆ ಅವ್ರಿಗೆ? ரகசிய ಗೂಢாச்சாரிಗಳು. ಹೌದಲ್ವಾ? அவங்க என்ன பண்ணணும், எப்போ படுப்பாங்க, எங்கே படுப்பாங்க, என்ன செய்வாங்கன்ற அவங்களுக்கு அவங்க லைஃப் என்ன இல்லை, மிலிட்ரிக்காரங்க மாதிரி அவங்க லைஃப்க்கு என்ன இல்லை, கேரண்டி கிடையாது. தேர் டேக்கிங் ரிஸ்க் டு சேவ் சம்படி. இன்னொருத்தருக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அந்த தேசத்துக்காக அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க, அவங்க ஃப்ரண்ட் லைனில் நிற்கிறாங்க. ஒருவேளை அவங்க தப்பிக்க முடியாமல் அங்கே அகப்பட்டிருந்தால் மரித்து மண்ணா போயிருப்பார்கள். ஆனால் அதை அறிந்தும் ஒரு காரியம் அவர்களுக்கு அறிந்திருந்தது. நான் இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வேலையை நீங்கள் எப்படி செய்தாலும் அதில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஒரு தேசத்தை நம்பி செய்தால் சில நேரங்களில் தேசம் அதுக்கு பொறுப்பு ஏற்கிறது, ஆனால் அதை தாண்டி சில காரியங்கள் நடந்து விடுகிறது. ஆனால் இங்கே என்ன ஒரு விசேஷம் என்றால், இவர்கள், நான் நினைக்கிறேன் யோசுவா கூப்பிட்டு கேட்ட பொழுது இந்த சில பேர் தான் சொன்னாங்க நாங்கள் போகிறோம். சில பேர் தான் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, நாங்கள் போறோம் என்று சொன்னார்கள். நான் யோசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் போகிறதுக்கு முன்பாக ஒரு ஜபம் அவர்கள் செய்திருப்பார்கள். ஒரு ஜபம் நிச்சயமாக அவர்கள் செய்திருப்பார்கள். ஆண்டவரே நாங்கள் போகிறோம், எங்கள் காரியங்களை நீங்கள் வாய்க்க செய்தீரானால் எங்கள் வார்த்தைகளை கனப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லியிருப்பார்கள். அந்த ஜபம் கேட்கப்பட்டது. நீ கர்த்தருக்காக முன்னாடி நிற்கும் பொழுது, நீ கர்த்தருக்காக ரிஸ்க் எடுக்கும் பொழுது, நீ கர்த்தருக்காக சில காரியங்களை விட்டு கொடுக்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், உன் வார்த்தைக்கு கர்த்தர் கனம் கொடுக்கிறார். இவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னங்க, அவர்கள் சொல்லி என்ன செய்ய வேண்டும், அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் வந்து என்ன பண்ண வேண்டும், யோசுவாவோடு இந்த விஷயத்தை சொன்னார்கள். நீங்கள் படித்து பாருங்க. வந்த உடனே முதல் செய்த காரியம் என்ன தெரியுமா, அங்கே ஆணையிட்டார்கள், அதை தொடர்ந்து சில காரியங்களை செய்தார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்றார், நான் ஜெபித்து விட்டேன் போதும், நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன் போதும், நான் அவர்களை செய்து விட்டேன் போதும் என்று சொல்லாதபடிக்கு இன்னும் ஒரு படி போய், இன்னும் என் பொறுப்பு இருக்கிறது என்று ஏற்றுக்கொள் தேவ பிள்ளையே, இன்னும் உன் பொறுப்பு இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நான் ஆயிடுச்சு, என்னோட முடிஞ்சு போச்சு நீ சொல்லக்கூடாது. அவர் சொல்லுவார், முடிந்து விட்டதே, நல்ல போராட்டத்தை போராடினாய் என்று அவர் வாயில வரட்டும். நீயும் நானும் சொல்லிக்கொள்வது அல்ல, அவர் சொல்லுவார், முடிந்ததே முடிந்ததை போதும் என்று சொல்லுகிற நாட்களும் வரும். ஆனால் அது வரைக்கும் பொறுப்பு இருக்கிறது. புரியுதா? அது வரைக்கும் பொறுப்பு இருக்கிறது. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இன்னும் கொஞ்சம் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, இன்னும் இதுதான் சாக்கண்டு பொறுப்பாயிரு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு பொறுப்பே இல்லை. அப்போ இங்கே they had to go again. மறுபடியும் அவர்கள் போக வேண்டும். மறுபடியும் என்ன செய்ய வேண்டும், யோசுவாவோட சொல்லணும். ஒரு வாட்டி அல்ல, பல வாட்டி பல பேர் இடத்துல இதை சொல்லி இருப்பார்கள், பல தரம் இதை சொல்லி இருப்பார்கள். ராகாபுடைய வார்த்தை, ராகாபுடைய வீடு, அங்க இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய கண்களில வர்ற வரைக்கும் அவர்கள் அதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஆணையிட்டு கொடுத்து விட்டு சும்மா இருக்க முடியாது. அதை போய் இது எங்க இருக்குது என்று கேட்காதீர்கள். ஆவியானவர் எடுத்து கொடுக்கும் பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அதை அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள், அது நமக்கு ஜீவனா இருக்கும். அங்க போய் நீங்க யோசித்து பாருங்க, இங்க என்ன சொன்னார்கள், அதை வாசிங்க. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயேயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். அவள் சிவப்பு கயிற்றை 23 வாசிங்க. அந்த 2 மனுஷர் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, தனக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து, அங்கே தெரிவிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது, அங்கே சொல்ல வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அங்கே இவர்கள் சொல்லிவிட்டு வந்த எல்லா காரியத்தையும் they had to repeat it, they had to repeat it, they had to repeat it, they had to repeat it. அதை மறுபடியும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்,
சொல்ல வேண்டும், மறுபடியும் சொல்ல வேண்டும். நான் சொல்லிவிட்டேன் என்று இருக்காதே, மறுபடியும் சொல்லு என்று ஆண்டவர் உனக்கு இன்றைக்கு திட்டவட்டமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதோடு என் பொறுப்பு முடிந்து விட்டது என்று இருக்காதே, ஐயோ கொஞ்சம் சரியாகிவிட்டது, இதோட முடிந்து போனது என்று நினைக்காத, இது ஆகிவிட்டது என்று நினைக்காத. உன்னுடைய மட்டுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னும் உன் பொறுப்பு முடியவில்லை, இன்னும் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் இருக்கிறது, இன்னும் இது கொஞ்சம் தொடரட்டும், இன்னும் கொஞ்சம் செய்து பார். அப்பொழுதுதான் எல்லாருடைய மைண்ட்லயும் வரணும். அது இவர்களுக்கு இருந்த பொறுப்பு சும்மா இல்லை, அங்க ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டு வருவதில்லை. ஒரே ஒரு ஞானஸ்தானம் எடுத்த உடனே எல்லாம் முடிஞ்சு. சில பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே பாஸ்டர், பிஷப், உங்களுக்கு சொல்கிறேன், 30 வருஷ 25 வருஷ காலங்கள் காத்திருந்து, 20 வருஷ காலங்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஊழியம்தான். காத்திருந்து பெற்றுக்கொண்டோம். கர்த்தர் நடத்த 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 ஒவ்வொரு நாளும் விதவிதமாய் பல காரியங்கள் நடத்தப்பட்டு, பல நேரங்களில் அவமானப்பட்டு, பல நேரங்களில் ஒதுக்கப்பட்டு, பல நேரங்களில் அதெல்லாம் உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் என்று ஒவ்வொரு பொழுதும் நான் சொல்லுகிறேன். சில பாதைகளில் சில காரியங்கள் வந்த பொழுது அப்பொழுதும் சந்தோஷமாக தான் ஏற்றுக்கொண்டோம், அப்பொழுதும் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே இப்படி இதற்கும் ஒரு காரணம் வைத்திருக்கிறீர். எத்தனை பேர் சொல்றீங்க இதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஆண்டவரே, இந்த நிலைமைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்று கர்த்தர் ஆவியானவர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கும் ஒரு காரியம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரே நான் தலைகுனியும்படி ஆகிவிட்டதே, நான் போகக்கூடாது என்று நினைத்தேனே, என்னை போக வைத்தீங்களா ஆண்டவரே, என்னை போக சொல்றீங்களா ஆண்டவரே, இன்னும் எனக்கு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்றீங்களா ஆண்டவரே, என்னதானே நீங்க எப்பவுமே சொல்றீங்க. ஏன் தெரியுமா? நீ ஆணையிட்டு வந்த பிள்ளை, நீ ஆணையில இணைக்கப்பட்ட பிள்ளை, உன் வார்த்தை கனப்படுத்திய பிள்ளை, நீ உன் வார்த்தைக்கு கனம் உண்டு. நீ அங்க ராகாபுக்கு சொன்னதுதான் வேதத்தில் இடைப்பட்டது, இவர்கள் வார்த்தை தான் வேதத்தில் இடைப்பட்டது. புரியுதா? கர்த்தர் நம்மோடு செய்து கொண்ட எந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆமேன், 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 ஆமேன். அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை they carried it forward. அதை எடுத்துக்கொண்டு சென்றார்கள், அதை தொடர்ந்து செய்தார்கள், அதை கொஞ்ச நாட்களுக்கு செய்தார்கள். அதை செய்து அந்த யோசுவாவுக்கு ராகாபுடைய வீடும் அவளுடைய நிலைமையும் அவளுடைய காரியங்களும் அவனுக்குள்ளே முழுமையாய் வர்ற வரைக்கும் செய்தார்கள். சில நேரங்களில் பாதியில விடுவது நமக்கு அழகல்ல. அவர்களை விட்டு விடுவோம் என்று நினைப்பது ஈஸி. சொல்றேன், ஈஸி. யார் இவங்களை? ராகாப் என்ன கேட்டிருக்க முடியும்? திருப்பி ராகாப் அவர்களை பார்த்திருப்பாளா? கேட்டிருப்பாளா? கேட்க முடியாது. நடக்கலனாலும் நடலனாலும் கேட்க முடியாது. ஆனால் இது இருவருக்கும் ஒருத்தர் சமமா இருந்தார், அவர் கர்த்தர். அவர் ராகாபுக்கும் தேவனாயிருந்தார். அதே நேரத்தில் ஆணையிட்டு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கும் அவர் தேவனாயிருந்தார். ஆமென். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, அழகாய் சொல்கிறார்கள். அந்த 2 மனுஷரும் திரும்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரனாகிய யோசுவாவினிடத்தில் வந்து தங்களுக்கு சம்பவித்த யாவையும் அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடே சொன்னார்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் சொன்ன விஷயத்தை பாருங்க. நான் யோசுவா ஒரு பக்கம் வைக்கிறேன், ஆனால் இந்த வேவுக்காரர்களை, ஏனால் யோசுவாவே ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவன் தான்? ஒரு வேவுக்காரன் தான். யோசுவாவே கானான் தேசத்தை என்ன பண்ண போனவன்? யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணார்கள்? வேவு பார்க்க. அவன் அப்பொழுது இவர்களை வேவு பார்க்க போனவன் தான் இன்றைக்கு ஊழியத்தில் பெரியவனாய் மாறி இருக்கிறான். வேவு பார்க்கவன் கையிலேயே கர்த்தர் என்ன பண்ணினார்? பெரிய ஒரு ஜனத்தையே கானான் தேசத்துக்கு நடத்தக்கூடிய கிருபையை அவனுக்கு தந்தார் என்று சொன்னால், இந்த வேவு பார்க்கிற காரியம் பெரிய விஷயம். இந்த ஸ்பைஸ் யார் கண்ணிலையும் படமாட்டாங்க, யாருக்கும் அவங்கள தெரியாது, யாரும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, தூக்கி வைக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, கை போட்டு அவங்கக்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு திகிலும் பயமும்
இருக்கும். ஆனா இதன் மத்தியில நான் சொல்றேன் இன்னைக்கு, இதன் மத்தியில உன்னுடைய ஊழியத்தை நீ செய்து கொண்டிரு. திகிலுக்கு மத்தியில, பயத்தின் மத்தியில, சோர்வின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, யாரும் என்னை பாராட்டத்தின் அதன் மத்தியில, ஆண்டவரே நான் உமக்காக செய்கிறேன் இந்த காரியத்தை என்று நீ செய்து கொண்டிரு. கர்த்தர் மற்ற காரியங்களை மாற்ற போதுமானவராயிருக்கிறார். ஏனென்றால் இட் கண்டினியூட். அது என்ன ஆச்சு? கண்டினியூ ஆச்சு. வந்து யோசுவாவிடத்தில் அவர்கள் சொல்லும் பொழுது, அதுக்கு தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு காரியம் மாத்திரம், ஆண்டவரே நீர் முடிகிறது என்று சொல்கிற வரைக்கும் நான் முடித்து விடாதபடிக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா நீங்க போதும் என்று சொல்ல வரைக்கும் நான் செய்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நிறுத்து. சில நேரங்கள்லாம் சில பேரெல்லாம் உலகத்தார் சொல்றாங்க, நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே மறித்து போகணும். சில பேருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆசை. நான் நடந்து கொண்டிருக்கும் போதே, பாடிக்கொண்டிருக்கும் போதே, ஒரு அம்மா சொன்னாங்க, பாடிக்கொண்டிருக்கும் போதே அவங்க மறித்து விடணுமா. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஏன்னா அவங்களுக்கு அதன் மேல இருந்த. ஆனா நான் சொல்லுவேன், ஆண்டவரே உமக்கு எங்கேயாவது ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மரணம் வந்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இருக்க முடியாது ஆண்டவரே. உம்மை குறித்து எங்கேயோ சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, அந்த பரிசுத்தமா இருக்கும் பொழுதே நீங்க எடுத்துக்கொண்டால் அதை விட பெரிய பாக்கியம் என்ன ஆண்டவரே இருக்கிறது. கர்த்தருக்காக வாழ்கிறதுல ருசி இருக்கிறது. நான் அடிக்கடி அதுதான் சொல்றேன். அங்கங்க தட்டு முட்டு வரும். ஆனா கர்த்தருக்காக வாழ்கிறதுல ருசி இருக்குதுங்க. ஒரு பர்பஸ் இருக்குதுங்க. ஒரு பர்பஸ் இருக்குது. மற்றவர்களை நீங்க கேட்டு பாருங்க. என்ன, திருமணம் ஆச்சு, வீடு வாங்கியாச்சு, பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணியாச்சு, பேர பிள்ளைகளை எடுத்தாச்சு. யாரும் எங்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் கடமை முடிஞ்சிருச்சு. நான் சொன்னேன், என்ன சொல்றீங்க? எப்படி கடமை முடியும்? அவர் கொடுக்கிற கடமையை முடிக்கிற வரைக்கும் முடியாதுங்க. ஹல்லேலூயா. கடமைகள் இருக்கிறது. தேவ பிள்ளையே, மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை கர்த்தர் உன்னிடத்தில், உன் கையில எதிர்பார்க்கிறார். நீ சொன்ன வார்த்தைகள், மற்றவர்களுக்கு நீ சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் கொண்டு போய் சொல்ல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் உன்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். நீ முடித்து விட உன்னை வைக்கல. முடித்து மூட்டை கட்டுவது ஈஸி. சில நேரங்களில் நமக்கு அப்படி தோன்றும், இவர்களுக்கு அப்படி ஒரு காரியம் வந்திருக்கலாம், சொல்லிவிட்டு வந்து விட்டோம், அவ்வளவுதான். இல்லை, they continued speaking. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பேசு, தொடர்ந்து பேசு. அவங்க உள்ளத்தில் அது வருகிற வரைக்கும் பேசு. அவங்க உள்ளத்தில் அது, அந்த பொறுப்பு அவங்களுக்கு வரணும். பார்த்தீங்களா, உங்களுக்கு சொல்லட்டுமா இங்க ரகசியம்? இந்த பொறுப்பு அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும், இந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர்ற வரைக்கும், உனக்குள்ள இருக்கிற பக்தி அவர்களுக்குள்ள வர்ற வரைக்கும், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்குள்ள வர்ற வரைக்கும், உனக்குள்ள இருக்கிற அழைப்பு அவர்களுக்குள்ள வர்ற வரைக்கும் நீ பேசு. எத்தனை பேர் புரிந்து கொண்டுங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால? உனக்குள்ளே வைத்திருக்கிறதை அவர்களுக்குள்ளே வருகிற வரைக்கும் நீ பேச வேண்டும். அதுதான் முழு வெற்றி. கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல். உனக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது உன்னோட போகக்கூடாது. ஏனென்றால் நீ ஆணையிலே கட்டப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ ஆணையிலே கட்டப்பட்டதினால அந்த பொறுப்பு பாருங்க, இப்போ வரும் நாட்கள், வரும் நாட்கள் வந்தது. அதுக்கப்புறம் வேவுக்காரர்கள் என்ன பண்ணல, பாதுகாப்பு போடல. யோசுவாவே சொன்னா அந்த வீட்டை தொடக்கூடாது யாரும் என்று. அது வரைக்கும் என்ன ஆகுது, டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும். இன்னைக்கு பெற்றுக்கோங்க, நான் சொல்றேன், உனக்குள்ள தேவன் வைத்தது அங்கே போய் டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் உனக்கு பொறுப்பு இருக்கிறது. தேவ பிள்ளையே, டோன்ட் திங்க் இட் இஸ் ஓவர். முடிந்து விட்டது, அவர்களோட நான் கட் பண்ணிட்டேன், அவர்களோட டிஸ்டன்ட் ஆயிட்டேன், அவங்களோட விட்டுட்டேன், இவங்களோட கட்டிட்டேன், எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்றது யாருக்கு வேணா ஈஸி தானே. உலகத்தாரே சில நேரங்களில் நம்மளை விட இன்னும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது, அதை விட நான் எவ்வளவு பொறுப்புள்ளவளாய் நான் காணப்பட வேண்டும், அதை விட எனக்கு எவ்வளவு ಬಾಧ್ಯತೆ ನನಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಲ್ವೇ? ಹೌದಾ? ಹೌದು, ಹೆಚ್ಚು. டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும் ஆண்டவரே என் அபிஷேகம் என்னை விட்டு எடுபடாதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டாம். டிரான்ஸ்பர் ஆகிற வரைக்கும்
தேவன் நம்மளை ஒருவரையும் இங்க சும்மா அழைக்கல. உனக்குள்ள தேவன் அபிஷேகத்தை வைத்து அழைத்திருக்கிறார், அழைப்பை வைத்து கூப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இன்னும் உனக்கு பொறுப்பு இருக்கிறது, இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணு. ஹல்லேலூயா. என் குடும்பத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் என்று சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. என்னோடு இருக்கிறவர்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும், சிலரை கர்த்தரின் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேன் ஆண்டவரே, நான் டிரான்ஸ்ஃபர் வாங்க மாட்டேன் ஆண்டவரே. டிரான்ஸ்ஃபர் நான் என்ன பண்ண மாட்டேன், வாங்க மாட்டேன். அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த பொறுப்பு அவர்களை, நான் இந்த சத்தியத்தை இந்த முறை இப்பொழுதுதான் இப்படி கேட்டு பழகி நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு இது இந்த ஒரு வெளிப்பாடு நான் இதுவரைக்கும் கேட்டதில்லைங்க. இதுக்கு ஆவியானவர் சாட்சி, இங்க இருக்கிற நீங்கள் எல்லோரும் கூட சாட்சி. சில நேரங்கள்ல இந்த பொறுப்பு வேவுக்காரர்களை பற்றி ஜஸ்ட் ஒரு லைன் 2 லைன் தான் பேச கேட்டிருக்கிறேன் நான், ஜஸ்ட் 1 or 2 lines. பட் வேவுக்காரர்களுக்குள்ள கர்த்தர் வெளிப்பாடுகளை வைத்திருக்கிறீரா ஆண்டவரே. அப்பா நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் ஆண்டவரே. இட் இஸ் ஈஸி டு கெட் அவுட், இட் இஸ் ஈஸி டு கட் ஆஃப், இட் இஸ் ஈஸி டு கோ அவுட், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். I won't call it difficult. அது அழைப்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா. அழைப்பு இருப்பதனால தான் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சில நேரங்களில் ஏன் ஆண்டவரே நான் மறுபடியும் போறேன், ஏன் ஆண்டவரே நான் தொடர்ந்து செய்றேன், ஏன் ஆண்டவரே நான் தொடர்ந்து 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 போகவே கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஆவியானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த பொறுப்பு இருக்கிறவர்களை தான் கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. My responsibility is not over. It does not end here. சொல்லுங்க, it does not end here. நீங்க எண்டன்னு நான் எப்பவுமே நான் சொல்லுறேன், ஆண்டவரே நீங்க எண்டன்னு எழுதாம நான் எண்டன்னு எழுதக்கூடாது ஆண்டவரே. நீங்க எண்டன்னு எழுதக்காம நான் என்ன பண்ண முடியாது, ಮುಗೀತು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ, தொடரும் ಮುಟ್ರು ಆರಂಭ ಮುಕ್ತಾಯ. ದೇವರು ಮುಕ್ತಾಯ ಅಂತ ಹೇಳುವ ತನಕ ಮುಗಿಯೋದಿಲ್ಲ. It has to end where God says it has to end. It ended. நான் சொல்றேன், ஒரு நாள் முடியும். அப்பா எப்போதுமே இந்த பொறுப்பு எனக்கு இருக்க போதா, எப்போதுமே இப்படிதான் இருக்க போறேனா, எப்போதுமே இவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க போறேனா? இல்லை, ஒரு நாள் வரும், அதுக்கு ஒரு முடிவு உண்டு. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಏನಿದೆ, ಮುಕ್ತಾಯ ಉಂಟು. ಅದಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಉಂಟು. இன்னைக்கு நீ படுற காரியங்கள், நீ படுற பிரயாசங்கள், நீ ஓடுற காரியங்கள், உன்னுடைய பொறுப்புக்கும் கர்த்தர் ஒரு கால நேரத்தை வைத்திருக்கிறார். அப்பொழுது முடிந்தது என்று சொல்வார். இதற்கு மேல நீ என்ஜாய் சொல்லுவார். சொல்லி இருக்கிறார் பலருக்கு, இளைப்பாறு. ஆனால் அதற்கு முன்னாடி நானாகவே இளைப்பாறுகள் தேடிக்கொண்டால் பல நேரங்களில் நஷ்டத்தை தான் பார்த்திருக்கிறார்கள். ಅದಕ್ಕುள்ள ಏನು ಮಾಡಬೇಕು, ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವ ದಿನಗಳು ಆತನಿಂದ ಬರಲಿ ಆ ವಿಶ್ರಾಂತಿ. ಆದರೆ ನಾವಾಗಿ ನಾವು ಏನು ಮಾಡ್ಕೊಳ್ಬಾರ್ದು ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು. ಯಾಕಂದರೆ ನಾವು ಯಾವುದ್ರಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ಜವಾಬ್ದಾರಿ. ಬಾಧ್ಯತೆ ಅನ್ನೋದಕ್ಕಿಂತ ಜವಾಬ್ದಾರಿ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಜವಾಬ್ದಾರಿ ಯುಕ್ತವಾದ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ನಾನಿದ್ದೇನೆ. ಹೌ ಮೆನಿ ಆಫ್ ಯು ನೋ ನನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ? ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ಕೊಳ್ಳಿ ಇವತ್ತು, எல்லாரும் சொல்லி, ನನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ, ನನಗೊಂದು ಜವಾಬ್ದಾರಿ. ನಾವು ಜವಾಬ್ದಾರಿ ಇಲ್ಲದೆ ಇರೋರಲ್ಲ. ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಜವಾಬ್ದಾರಿ ಉಂಟು. ನಾವೆಲ್ಲರೂ ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஆளுக்கும் நம்மளை சும்மா சந்திக்கல அவங்க. அப்படியா சொல்லிட்டீங்க, நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறேன், ஒரு நாள் 500 பேர் கூட பார்க்குறேன். இவங்களுக்கெல்லாம் நான் ஜவாப்தாரியா? ஐயோ வேண்டாம்ப்பா எனக்கு இது. உனக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையில உன்னை வைத்து கர்த்தர் காரியம் செய்து கொண்டே இருப்பார். உனக்கு தெரிய வேண்டும் என்று அவசியம் இல்லை. பல காரியங்கள் நமக்கு தெரியாமலே, ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய அழைப்பை நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண 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 கர்த்தர் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்ம எப்படிப்பட்டவங்க தெரியுமா? டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க. சொல்லுங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க. அப்போது அது என்ன ஆகும்? எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அது அப்படியே அதே போல் நான் சொல்கிறேன், அசுத்தமும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அசுத்தமும் என்ன ஆகும்?
அதனால தான் தேவ பிள்ளையாக உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புல நீ இருக்கும் பொழுது அசுத்தத்தை உள்ளே வாங்காமல் பரிசுத்தத்தை மாத்திரம் உள்வாங்கிக் கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டு நீ நடக்கும் பொழுது நீ போகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் எவ்வளவுதான் மட்டமானவர்களாக இருந்தாலும், அவர்கள் எவ்வளவுதான் தகாதவர்களாக இருந்தாலும் உன் நிமித்தமாக அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும். உன் நிமித்தமாக, என் நிமித்தமாக அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும், அங்கே ஒரு விடுதலை உண்டாகும், அங்கே பிசாசின் கட்டுகள் உடையும், அங்கே ஒரு தேவனுடைய பலத்த ராஜ்யம் அங்கே ಸ್ಥಾಪಿಸಲ್ಪடும். ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯವು ಸ್ಥಾಪಿಸಲ್ಪಡುತ್ತೆ. ಯಾವುದರಿಂದ? ನೀನು ನಾನು ವಹಿಸುವ ಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ, ನೀನು ನಾನು ವಹಿಸುವ ஜவாப்தாரிಯಿಂದ. அப்போ இவர்கள் சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், சொல்லிவிட்டு சொல்லுங்க, சொல்லிவிட்டு சும்மா இருக்காத. சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணு. நான் ஒரு வாட்டி பண்ண அவங்க எடுக்கிறது இல்லை, என் டெக்ஸ்ட் அவங்க பார்க்கறது இல்லை. சில பேருக்கெல்லாம் அப்பா போட்ட உடனே என்ன ஆயிடணும், பார்த்துடணும். போட்ட உடனே பாஸ்டருக்கு பல வேலை இருக்குமா, போட்ட உடனே பார்க்க முடியாது. நான் நேத்தே போட்டேன், நீங்க பார்க்கவே இல்லை. சில பேரெல்லாம் இப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வலிக்குதுங்க. நான் இதை பார்க்கட்டுமா, மெசேஜை பார்க்கட்டுமா? சில பேருக்கெல்லாம் போட்ட உடனே என்ன ஆயிடணும், இல்லைன்னா கட்டு, பிளாக், இன்னென்ன இருக்குது அதுக்கு மேல, அதுக்கப்புறம் என்ன, டிலீட். நீ தேவையில்லை. நான் மெசேஜ் போட்டு நீ என்ன பண்ணல? யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் அப்படியே செய்தா அப்புறம் எனக்கு பூவா சாப்பிடுறது கூட யோசித்து பாருங்க. சில பேருக்கெல்லாம் எதிர்பார்ப்பு, they don't understand. அவர்கள் என்ன பண்ணுகிறது இல்லை, புரிந்து, சரி புரிந்துதான் பேசுறாங்களா, புரியாம அதே நாம அவங்கள கேட்டா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், நான் கொஞ்சம், அதே பிஸி தானே. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் கேளுங்க. சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, ஃபோன் பண்ணு, கொஞ்ச நேரம் பேசு, கொஞ்ச நேரம் ஆறுதல் படுத்து, கொஞ்ச நேரம் நீ ஸ்டாப் பண்ண காரியத்தை மறுபடியும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணு. முடித்து விட்ட ஜபத்தை மறுபடியும் தொடரு. அவர்களுக்காக நீ முடிச்சு போட்ட காரியங்களை கொஞ்சம் என்ன பண்ணு, ಬಿಚ್ಚು. ಗಂಟನ್ನು ಬಿಚ್ಚು. ಗಂಟೆ ಏನು ಮಾಡಬೇಕು, கொஞ்சம் திறந்து தான் பாருங்களேன். அந்த திறந்து தான் பாருங்களேன், அவருடைய ருசி மிகுந்ததாக இருக்கும். நீங்கள் இந்த முறை திறந்து பாருங்க. ஆண்டோடைய வார்த்தையினால நான் திறக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் இதை திறக்கிறேன் ஆண்டவரே. இது எனக்கு தெரியும், இது நல்ல பெரிய ஒரு ಕಟ್ಟು தான், ಇದು ஒரு ಗಂಟು. ಆದರೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಇದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ, ಅವರು ನನ್ನನ್ನು ತಿರಸ್ಕರಿಸಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ, ಇವತ್ತು ನಿಮ್ಮ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾನು ಅದನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. ಅವರು ನನ್ನನ್ನು ತ್ಯಜಿಸಿದ್ರು ಸಹ, ಆದರೂ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿ, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾನು ವಿಧೇಯನಾಗಿ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತೇನೆ ಅಂತ ಸಮರ್ಪಿಸಿಕೊಡುವವರ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯಲಿದೆ. ಆಮೇನ್, 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 ಆಮೇನ್. ಎಲ್ಲರೂ ಪೆಟ್ಟುಕೊಳ್ಳಲಾಮ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಹೋಲಿ ಸ್ಪಿರಿಟ್.